ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் டு லூனா எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஜங்கு கொடி 3 ஷார்ட் ஒரு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர், பின்னாடி சவுண்டு வந்தால் கண்டுக்காதீங்க, ஏன்னா பேசினா கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் ஊரில் இருக்கேன், அதனால் வில்லேஜ்னால் சவுண்ட் வரும்ல, பின்னாடி கத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது கண்டுக்காமல் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. ஓகே, போகலாமா? லாஸ்ட் சீனில் நீங்களும் ஜங்குக்கு பேசினது தான் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்படியே பார்த்தா ரூமில் ஜங்குக்கு உங்கள் தூங்க வச்சுட்டு அவனை பக்கத்தில் தூங்கிட்டான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஸும் பாஸ் ஆகுது. உங்கள் லாயர் வந்து உங்ககிட்ட வந்து வயன் சொல்லுங்கள் அங்கிள், உங்கள் ஃபேமிலி லாயர்னாலே அங்கிள் தான் சொல்கிறீங்க. சொல்லுங்கள் அங்கிள். பாட்டி இறந்து போயிட்டாங்களே. ஆமாம் அங்கிள், அவங்க வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்கம்மா. அதெல்லாம் எதுக்கு அங்கிள்? பாட்டி முன்னாடி எழுதி வச்சுருந்தாங்க, அப்பயே கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 மந்த் அப்புறமா கொடுக்குறேம்மா. சரி இருங்க, அங்கே ஜங்குக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஜங்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுடி. லாயர் வந்திருக்காங்க. லாயர் அங்கிள். ஏன், என்னாச்சு? இல்லை, ஏதோ ப்ராப்பர்ட்டி பார்த்து பேசணுமா? உன்னையும் கூப்பிட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ரெடி ஆகிட்டு ஒரு 1/2 அப்புறம் வரேன் ஆஃபீஸ்லேருந்து. நீங்களும் ஜங்குக்கும் உட்காடுறீங்க. உங்கள் எதிராக தான் அந்த லாயர் உட்காந்துட்ருக்காங்க. ஃபஸ்ட் ஜங்குக்கை பார்த்து 2-3 ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் உங்கள் பாடுங்க கொடுத்தாங்கன்ட்டு ஜங்குக்கை பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். அம்மா, உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் தான் தராங்க. ஜங்குக்கை பார்த்து பார்க்குறான், என்னடா இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்பாடி. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, வயன் சொல்லுங்கள் ஆண்டி. அங்கிள், உங்கள் பாட்டி ஜங்குக்கோடே ஒன்று தான் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன் அங்கிள்? தெரிலம்மா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓ, இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நீ யாரை கல்யாணம் பண்ணால் கூட, தட் மீன்ஸ் நீ ஜங்கு கல்யாணம் பண்ணுந்தா கூட அவனுக்கு இது செல்லாதுமா. ஏன் ஏன் அங்கிள்? தெரிலம்மா, பாட்டு அதை பார்த்து என்கிட்ட சொல்லி எழுதி வைக்க சொன்னாங்க. நீயே எழுதி கொடுத்தா மட்டும்தான் யாருக்கும் இது செல்லம், தவிர உன் பசங்களுக்கு கூட நீ இறந்து போடாமல் தர முடியாதுமா. அந்த பர்மமா பாட்டி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி லா இருக்கா? இருக்குமா. ஓ சரி அங்கிள், வேணும்னா கால் பண்ணுமா, ஓகேவா? ஓகே அங்கிள் சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. நீங்கள் வந்து ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு உங்களை பாடி பார்க்குறான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன். ஓ சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டீங்க. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இல்லை, சாரி, பீரோவில் போய் வைக்கிறீங்க. வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு முன் பின்னாடி அக் பண்ணுறீங்க. வந்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன பாட்டி படத்தை யோசிக்கிறியா? இல்லடி, தெரியுதுடா. பாட்டி எப்பயும் என்னைக்கே பாச காமி கோவம் தானே உனக்கு? ஜங்குங்களை பார்த்துட்டு கோவம் இருக்குது, ஆனால் பாசமும் இருக்குல்ல. உண்மையாவா சொல்லுங்க, சிரிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை கொஞ்சிட்ருக்கான். நீங்கள் வந்து கொஞ்சம் அது போதும், ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது சார். ஆமாம்லன்னு சொல்லி ஜங்குக்கும் கிளம்பிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு பாய் பை பேபின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது. சிஸ்டர் சமையலெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. இந்த பதங்க டேஸ் போகுது. அப்பப்போ ஜங்குக்கு உங்களுக்கு நல்லா சண்டையும் வரும், செஞ்சுடுவீங்க. இந்த பதம் நாளும் போகுது. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு நாள் வந்து ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா நீங்கள் உங்கள் ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தட் மீன்ஸ் உங்கள் ரூம் ஜங்குக்கு ரூம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது உங்கள் கபோர்டில் ஏதோ டைரி பாடி தேவைப்படுது. நீங்கள் வந்து என்ன நம்ம கபோர்டில் அந்த டைரின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த டைரி கூட ஒரு ஃபைலும் இருக்குது. நீங்கள் அதான் எடுத்துகிட்டு என்னது இது ஃபைலு டைரின்னு சொல்லிட்டு போயிட்டு பெட் மேலே உட்காந்துட்டு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. பார்த்தா ஃபோட்டோஸ் இருக்குது. ஜங்குக்கோ இன்னொன்று பொண்ணு இருக்கிற மாதிரி. நீங்கள் வந்து என்னது இது? ஜங்குக் இன்னொன்று பொண்ணு கூடயா? நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சுங்க அந்த டைம்லேயே. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு இது கனவா உண்மையான மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்போ இந்த டைரி ஓப்பன் பண்ணுமா?
ஓப்பன் பண்ணு. என்ன இருக்குன்னு தெரியும்லன்னு சொல்லிட்டு நீங்கள் டைரி ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்லேயே அந்த பொண்ணும் ஜங்குக்கும் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து என்ன என்ன ஹக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் எடுக்கிறீங்க. பார்த்தா மை லவ் மியான்னு இருக்குது. நீங்கள் வந்து மை லவ் மியாவா சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுனா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் பார்த்தா என் ஃபர்ஸ்ட் லவ் மியா, நாங்கள் 2 பேர் ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் லவ் பண்ணோன்னு இருக்குது. நீங்கள் வந்து காலேஜில் லவ் பண்ணீங்களா? காலேஜில் அவள் என்னென்ன லவ் பண்ண ஆரம்பிச்சான் மாதிரி நீங்கள் மனசு புடிச்சிட்டிங்க. என்னது காலேஜில் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்லேயும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா நீங்கள் வந்து எப்போ லாஸ்ட்டில் எழுதுறாங்கன்னு பார்த்தா 2 நாள் முன்னாடி இன்றைக்கி நானும் மியாவும் கிஸ் பண்ணோன்ட்டு. ஏய் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு தானே கல்யாணம் ஆச்சு. டேட் என்ன 2 நாள் முன்னாடி இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க. பார்த்து ஜங்குக்கோடைய இன்னொன்று ஃபோன் அந்த ரூமில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அவ்வளோவா இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க எதுக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை ஜங்குக்கு மாதிரி. இது பார்த்தோன்னே நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி பார்க்குறீங்க. பாஸ்வேர்ட் போட்டிருக்கிறீங்க. வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் போடுறீங்க. ஆனால் இதாகல. நீங்கள் வந்து அப்போ தான் யோசிக்கிறீங்க. அந்த பொண்ணு டேட் ஆஃப் பர்த் எழுதிருப்போம் அதில் அந்த டைரியில். அதை எடுத்து டேட் ஆஃப் பர்த் பார்த்துட்டு இதை போட்டாக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அது போடுறீங்க. பார்த்தா லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் மனசு வந்துச்சு ஒரு ஃபோனுக்கு நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் வைக்கலையேன்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கும் அந்த பொண்ணு இருக்கிற வால்பேப்பர் தான் ஃபஸ்ட்டு வருது. அப்புறம் ஃபியூ வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது ஜங்குக்கு வந்து. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை? ஜங்குக் என்னை எப்படா கல்யாணம் பண்ணிப்ப? என்னடி உனக்கு பிரச்சனை? பையன் தானே கட்டியிருக்கேன்னு தெரியும்ல, கற்றுக்கிட்டே எதுக்குடா? நான் சொன்னேன் எனக்கு இந்த சொத்து வேணும்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் மியா. அதுக்கு நம்ம லவ் நம்ம லவ் தான் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை மியா. அதுக்கு எனக்கு இந்த சொத்து வேணும். என் பாட்டி வேலை அவளுக்கு தான் சொத்தை வச்சுருக்காங்க. என்னை கெழுத்தே விற்கல அவ்வளோவா. இப்போ நான் எப்படி வாங்கணும்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். டேய் என் அம்மா வந்து அவங்க உண்மையாக லவ் பண்ண இல்லையானு கேட்குறாங்கடா. மியா நான் நியர்லி 10 years மேலே லவ் பண்ணிகிட்ருக்கோம். நீ அவளை 6 years லவ் பண்ணுற. லவ் கிடையாது, ஆக்டிங். என்னதோ ஆக்டிங்கோ எது ஒன்று. ஐ டோன்ட் கேர் ஜங்குக். எனக்கு கல்யாணம் பண்ணோம். சரிடி நான் சீக்கிரமாக சொத்து எழுதி வச்சுட்டு அவள் டிவோர்ஸ் பண்ணணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன் வயன். ஓகேவா? நான் வயன் கிடையாது மியா. சாரிடி. என்ன சாரி உனக்கு? எப்போ வயன் டி எனக்கு அவ்வளோ பேசி எனக்கு வந்துச்சு. ஜங்குக் ஃபோனை வச்சிடு, அப்பா வராரு. உன் அப்பனுக்கு ஒரு வேலை ஜங்குக். சரி நீங்கள் இந்த ரெக்கார்டெல்லாம் கேட்டு உங்களுக்கு அழகே வந்துச்சு. அப்போ இதெல்லாம் ஆக்டிங்க. ஜங்குக்கு நம்ம கூட சொத்துக்காக தான் இருந்தாலும் மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே பார்த்து பெல் அடிக்குது. நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு எதுவும் நடக்கிறது வேறு கீழே போகிறீங்க. பார்த்தா ஜங்குக்கு தான் குடிச்சிட்டு வந்திருக்கான். நீங்கள் வந்து குடிச்சியா? ஆமாம் வயன். என்ன ரூமுக்கு கூட்டின்னு போறியா? வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூம் கூட்டின்னு போகிறீங்க. ஆனால் ஜங்குக்கு அதில் பேசினா உங்களுக்கு வண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு ஆக்டிங்கும் ஒருத்தங்க நல்லா பண்ண முடியுமான்னு பாட்டு பார்க்குறீங்க ஜங்குக்கை. நீங்கள் ஜங்குக்கு பெட்மேன் வந்து வயன் நீங்கள் வந்து என்னன்னு கேட்குறீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னு பார்க்குறீங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஐ லவ் யூ மியான்றான். நீ வந்து மியாவா? இப்போ தானே வயன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்க. ஐ லவ் யூ மியா. உன்னை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன் மியா. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வந்து டக்குன்னு அப்படியே பாட்டு தூங்கிட்டான். உங்களுக்கு வந்து அழுக வருது. அப்படியே நைட் ஃபுல்லாக ஆகுது. இப்போ ஒரு மார்னிங் 3 o'clock இருக்கும். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பேக் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறீங்க. எழுதி டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்களும் உங்கள் லாயருக்கு கால் பண்ணுறீங்க ஒரு 3 மணிக்கா. அங்கே வந்து
என்ன வயன் 3 மணிக்கு கால் பண்ணுறேன். அங்கிள் நான் உங்களை மீட் பண்ணலாமா அங்கிள்? சரிம்மா. என் வீட்டுக்கு வந்துடுமான்னு சொல்லிட்டு அவர் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றாரு. நீங்கள் வந்து போயிட்டு அங்கிள் என் சொத்தெல்லாம் எழுதி மாற்றிக்க முடியுமா? என்னாச்சு வயன்? இல்லை அங்கிள், அப்படியே ஒரு டிவோர்ஸ் டாக்குமெண்ட் இப்போ ரெடி பண்ண முடியுமா? ஏன் என்னாச்சு? ப்ளீஸ் அங்கிள். சரின்ட்டு அவரும் டிவோர்ஸ் இது பண்ணுறாரு ஜங்குக் பேரில். ஜங்குக் உங்களுக்கு நீங்கள் வந்து சைன் போட்டு இதை அந்த ஜங்குக் கிட்ட மட்டும் கொடுத்துடுங்க அங்கிள். வயன் டிவோர்ஸ் கேட்டான்ட்டு. என்னாச்சுமா? இல்லை அங்கிள், தான் உண்மையாக தெரிஞ்சது. உண்மையாக தெரிஞ்சு எடுக்கிறதுக்கு நான் என்ன அதில் சீப் கிடையாது அங்கிள். என்னம்மா ஆச்சு? அங்கிள் ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராப்பர்ஸ் டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ண சொல்லியிருப்பீங்க. ஜங்குக் பேருக்கு எழுதணுன்ட்டு நீங்கள் வந்து அவர் வந்து என்ன பிரச்சனையா வயன்? அங்கிள் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் அவனே எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு தரேன். நீங்கள் எல்லாம் சைன் போட்டுட்டு இந்த டிவோர்ஸில் அவனை சைன் பண்ண சொல்லிடுங்க. இந்த டாக்குமெண்ட் அவனுக்கு கொடுத்துருங்க, ஓகேவா? இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அனாதாசிரமம் கொடுத்துருங்க. அண்ட் எனக்கு ஒரு கேஷ் வேணும், ஒரு 50 lakhs. உனக்கு இல்லாதன்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு அந்த கேஷ் கொடுத்துட்றாரு. நீங்கள் வந்து தேங்க்ஸ் அங்கிள்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. எங்கம்மா போகிறேன்னு கேட்டால் நீங்கள் வந்து வேணாம் அங்கிள் நான் போடுறேன், இந்த விஷயம் ஜங்குகிட்ட சொல்லாதீங்க நான் போகிறேன்ட்டு. நான் எங்கே இருக்கேன்னு கேட்டாலும் யாருக்கும் சொல்லாதீங்க, இது நமக்குள்ளே சீட்டாக இருக்கலாம். நான் கால் பண்ண மட்டும் எடுங்க அங்கிள். சரின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு பயம்லாம் காமிக்கிறாரு. நீங்களும் கிளம்பிட்டீங்க. நீங்கள் கொரியாவில் இந்தியாவுக்கு தான் போகிறீங்க. இந்தியாவில் போய் நீங்கள் வந்து லேண்ட் ஆகிட்டப்பமா நீங்கள் வந்து ஹலோ வந்துட்டியா வயன்? வந்துட்டேன். இரு நான் வரேன், நான் வெளியே தான் நின்றுட்டுருக்கேன், உள்ளே வரேன். சரி லூனா சொல்லிட்டு நீங்களும் ஃபோன் நிற்கிறீங்க. ஆக்சுவலி நீங்களும் லூனா ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது ஆன்லைனில் கேரம் போர்டு விளையாடுறது. அது மாதிரி லூனாக்கும் ஒரு ஹேபிட். அதை நினைப்பேன் பேசி ஃப்ரெண்டாக இருப்பீங்க. நீங்கள் வந்து லூனா கிட்ட சொல்லியிருப்பீங்க எல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவள் வந்து சரி நீ இந்தியாவுக்கு வந்துடு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பா. நீங்களும் இந்தியாவுக்கு போகிறீங்க. இப்போ வந்து அதுதான் லூனா வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன். நீங்கள் லூனா சாரி ஃபார் வயன் ஃபோட்டோவில் நேரம் அழகாக இருக்க. தேங்க்யூ. சரி வா போகலான்னு சொல்லிட்டு உங்களை லூனா கூட்டின்னு போகிறா. அவ்வளோ சின்ன பிஸ்னஸ் தான் வச்சுருக்கா, உங்களுக்கு கூட்டின்னு போகிறா. இதுதான் உன் அப்பார்ட்மெண்ட், ஓகேவா? ஓகே. நான் அந்த ரூமில் இருக்கேன், நீ இந்த ரூமில் இரு, ஓகே? ஓகே. யாரும் இருக்க மாட்டாங்க. சப்போஸ் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனை துரத்தி விட்டேன். யார்? ஒரு ஆஃபீஸ் போய் காமிக்கணுமா, அங்கே தான் வெட்டி உக்காந்துட்ருப்பான். சரி சார், நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வான்னு சொல்கிறா. நீங்கள் வந்து ஓகே சொல்லி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரீங்க. அதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் உங்களுக்காக சமைச்சி வச்சுட்டா. நீங்கள் வந்து எதுக்கு நான் சமைச்சிருப்பேன்றீங்க. எது ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற ஃபோன் அதெல்லாம் பேசுவேன். அது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறா. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இரு, நான் போயிட்டு அங்கே என்னென்னு கரெக்டாக பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லலூனா. நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கீங்க. அப்படியே இந்த சீன் கட் பண்ணாங்க. ஜங்கு சைடு காட்டுறாங்க. ஜங்கு காலையேஞ்சி பார்க்குறான். பார்த்து நீங்கள் பக்கத்தில் இல்லை. அவன் வந்து வயன்ன்றான். எந்த ரெஸ்பாண்டும் இல்லை. அவனும் பக்கத்தில் பார்த்தா அவனுடைய டேபிளில் கிச்சனுக்கு ஃபோன் இருக்குது. ஏன்னா விளையாடுறாளான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தா அந்த ஃப்ரிட்ஜ் மேலே வந்து டைனிங் டேபிள் கிட்ட ஃபோன் இருக்குது. என்ன இவன் சொல்லி திட்டிக்கிட்டே அவன் வந்து போடான். 10 பெரிய லெட்டர் இருக்குது. அதில் வந்து ஜங்குக் லாயர். இப்போ நீ ஏஞ்சிருக்க டைமில் கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன். நான் ட்ரை பண்ணுவேன், நான் மீட் பண்ண மாதிரி ட்ரை பண்ணுறேன். இது வந்து நான் போகிறேன். எங்கே போகலான்னு யோசிக்கலாம். எங்கேயோ போகிறேன். கேர்ள் ஃப்ரெண்ட் மியா கூட சந்தோஷமாக இரு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் உன் டிவோர்ஸை கொடுத்துட்றேன்.
டிவோர்ஸ் 1 வீக்கில் இதாயிடும். லாயர்கிட்ட அவ்வளோ சைன் போட்டு கொடுத்துட்டேன். அவர் வந்து உங்ககிட்ட வந்து கொடுப்பாரு, அதை சைன் போட்டு முடிஞ்சிடும். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அவள் வீட்லேயும் சண்டை போடுறாங்கல்ல, தப்பாக நினச்சிக்காத. நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கல, உன் மனசு புரிஞ்சுது. ப்ராப்பர்ட்டிஸும் உன் நேமில் எழுதிட்டேன். ஜங்குக்கு ஒன்றும் புரியல, என்னடான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம், காலே போகல. அப்புறமா லாயர் கால் பண்ணுறான், என்ன ஆச்சுன்னு கேட்டால் தெரில. நேற்று மீன்ஸ் மார்னிங் வந்து இதெல்லாம் கொடுத்துட்டு சைன் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா. நான் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஜங்குக்கு ஒன்றும் புரியல. அவன் அப்போ வந்து ரூம் வந்து பார்க்குறான், பார்த்தா டைரி எல்லாம் அங்கங்கே இருக்குது. அவனுக்கு அப்போ தான் புரியுது, ஓ தெரிஞ்சிச்சான் மாதிரி பார்க்குறான். பெருசாக ரியாக்டெல்லாம் ஒன்றும் பண்ணல ஜங்குக்கு. அப்புறமா எனக்கு இந்த பக்கம் பார்த்துட்டிங்க வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ வந்து டக்குன்னு யார் டோர் ஓப்பன் பண்ண நீ வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பையன், லூனான்னு சொல்லிட்டு கத்திட்டே வேணாம். நீங்கள் வந்து வெளியே வந்து யாருன்னு மட்டும் பார்க்குறீங்க. ஓ சாரி, நான் தப்பாக ஆன்ட்டேன் போல். இல்லை இது லூனா அப்பார்ட்மெண்ட் தான். ஓ நீங்கள் வயன் அந்த கேரம் போர்டு லூனா கூட பேசுங்க, அவங்க தானே? ஆமாம். ஓ நீங்கள் வரேன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். என் பேர் கிம் தயாங். என்னவா சொல்லலை? இல்லை சொல்லலை. அட பாவி, சொல்லலையான்னு சொல்லிட்டு ஜங்கு கொடுப்ப. அந்த பையன் யாரும் இல்லை, தேயாங் தான். தேயாங் வந்து அட பாவி சொல்லலையான்னு மாதிரி பார்க்குறான். பார்த்தா பின்னாடி வந்து லூனா வந்து, டேய் நான் எத்தனை நாள் சொன்னேன் என்கிட்ட கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, வாய் மூடி. என்னடா இந்த மாதிரி அழகான பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அழகான ஒரு ஹேண்ட்ஸமான ஒருத்தன் இருக்கான்னு சொல்லலாம்ல. டேய் என்னடி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. உங்கள் சாரி ஜங்குக்கன்னு வந்து சாரி வி வந்து டக்குனு பார்த்துட்டு, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம். என்னடி சொல்கிற? டிவோர்ஸும் ஆயிடுச்சு. என்னது? கல்யாணம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆச்சு. எப்போ கல்யாணம் ஆச்சு? அது 18 years. அவ்வளோ சீக்கிரமாவா? பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ். இப்போ மேரேஜ் எப்போ டிவோர்ஸ் ஆச்சு? நேற்று. என்னது? என் மாதிரி ஜங்கு வியூ உனக்கு பார்க்குறான். உன் ஹஸ்பண்ட் பேர் என்ன? ஜங்கு எக்ஸ் ஹஸ்பண்ட். இப்போது ஹஸ்பண்ட் கிடையாது. ஓ எதுக்கு டிவோர்ஸ் ஆச்சு சொல்லணும் இல்லைங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கலன்னா பிரச்சனை கிடையாது. அது சொல்லிட்டு வியும் போகிறான், லூனா வெளுத்து தான் போகிறா. யார்கிட்ட என்ன போனா அழகாக இருக்கா, டிவோர்ஸ் ஆச்சுன்றா. என்னடி ஆச்சு? அவன் ஹஸ்பண்டு சீட் பண்ணிட்டான். போதுமா? என்ன இந்த மாதிரி அழகான பொண்ணுக்கு சீட் பண்ணிட்டாங்களா? உன் மாதிரி கேவலமாக இருந்தால் கூட உன் புருஷன் சீட் பண்ணால் நான் ஒத்துப்பேன். அந்த மாதிரி அழகான பொண்ணுக்கு சீட். டேய் இந்த அழகு தான்டா. அட நீ அதானே சொல்லிக்கிட்ட, நீ அழகெல்லாம் கிடையாது. சரி அழகு தான், அழகுனா ஒரு ஆவரேஜ் லுக்கிங். டேய் வாய் ரொம்ப பேசுகிற. சரி எனக்கு ஹெல்ப் பண்ணேன்டா அவளை பிக்கப் பண்ண. என்னடா பேசுகிற? ப்ளீஸ் மச்சான். அவளுக்கு கல்யாணம் இப்போ தானே டிவோர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ளே பிக்கப் பண்ணுன்ற. அழகா இருக்காடா. அழகா இருந்தால் மட்டும் போதுமா? நல்லா வேலை பேசுவா. எத்தனை வருஷம் இருக்குன்னு அவளை பார்த்து என்கிட்ட. அழகா இருக்காள. ரொம்ப தப்பு. கரெக்டு தான், டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, நான் ட்ரை பண்ணால் தப்பு கிடையாது. உண்மையாவா? உண்மையாடி? சரின்னு சொல்கிறேன். இப்போ டீலிங்கெல்லாம் அவள் ஏதோ சொல்லியிருப்பான், இப்படி பணம் அவனுக்கு ஒன்று பண்ணுறேன்ட்டு. அது வந்து கூட கண்டிப்பாக பண்ணும். அவன் மட்டும் என் கூட பேசலை, செத்துறா நீ. கண்டிப்பாக அந்த ஜின் பையன் வந்து பேசுவான்டி. இப்படி தான் சொல்கிற. சின்ன கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களோட பேசுவான் லூனா. ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன் 2 பேரும். அப்போ உள்ள வந்தா என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன், சும்மா இந்த பரதேசி இப்போ பேசியிருந்துச்சு, அதுதான். ஓ
அப்படியா? ம். நாளைக்கு வந்துடும் அப்ளிகேஷன் நான் போட்டு வச்சிட்டேன். ஆ தேங்க்யூ லூனா. ஆ நீங்களும் ஆஃபீஸ் போடுங்க நெக்ஸ்ட் டே. நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி எப்பவுமே நீங்கள் பேக்கப் ப்ராஜெக்ட் வச்சுட்டே தான் இருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க. அதை வந்து காமிக்கிறீங்க. லூனா அப்பா வந்து பார்த்துட்டு வயன் ஆ எஸ் சார் ரியலி யுவர் ஒர்க் இஸ் ரியலி ஆசம். தேங்க்யூ சார். Luna, really, your friend is good. Thanks, Daddy. Okay, all the best for your future, Vayan. சொன்னான் நீங்கள் இங்கே ஒரு 1 year தான் ஒர்க் பண்ணுவீங்க, அம்மா புது கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்ட்டு. எஸ் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் உட்காந்துட்டு இருக்கும் போது என்ன சொல்லுங்க, டக்குன்னு மயக்கப்படி கீழே வந்துட்டீங்க. வி வந்து உங்கள் பக்கம் தான் உட்காந்துட்ருப்பான். வி வந்து வயன் வயன் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே பேசல, அப்படியே மயங்கிட்டீங்க. அவனும் தண்ணியெல்லாம் தச்சு விட்டு வயன் என்னாச்சு தெரியல, எனக்கு 2 நாள் இப்படி தான் இருக்குது. வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம், நீங்கள் வந்து வேணான்றீங்க. வயன் வா வயன், 2 நாள் இப்படி இருக்குன்ற, போய் பார்க்கணும்ல. பரவாயில்லங்க வாங்கன்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூட்டின்னு போயிட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களும் உட்காந்துட்டீங்க, வியும் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். அப்போ வந்து வயன் நான் தான் டாக்டருங்களை கூப்பிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் ஹஸ்பண்டும் கூப்பிட்டா நல்லாயிருக்கும். அது அவரே பரவாயில்லைங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு நானே வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் பரவாயில்லைங்க யாருங்க கண்டுக்கலான்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போனான். உங்களுக்கு தெரியுது ட்ரை பண்ணுறான்ட்டு நீங்கள் எதுவும் சொல்லலை. உள்ளே போன டாக்டர் வந்து உங்களை செக் பண்ண சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு செக்கப் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. நீங்களும் வியம் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வயன் உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி எவ்வளோ நாள் ஆகுது? தெரில டாக்டர், நான் சரியாக கவனிக்கல. எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால நான் கரெக்டாக கவனிக்க மாட்டேன். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன், யூ ஆர் ப்ரெக்னென்ட். அவங்க ஹஸ்பண்ட் தானே? கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் வி, நீங்கள் அப்பாவுக்கு போகிறீங்க. என்னது நீங்கள் அப்பாவுக்கு போகிறீங்க? ஓ ஓ நானா? ஆமாம். தேங்க்யூ டாக்டர். நீங்களும் வெளியே வரீங்க. நீங்கள் ரியாக்ஷன் ஒன்றும் தரல, வெளியே வரீங்க. ஜங்கு வி வந்து வயன் சொல்லுங்கள். நீ நார்மலாக பேசு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? இப்போ டாக்டர் தான் நான் தானே சொன்னாங்க. உங்களுக்கு ஓகேவா எனக்கு குழந்தை? என் குழந்தை எனக்கு தானே ஓகே தானே? இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் கூட டிவோர்ஸ் ஆச்சுல்ல, அவங்க கூட டிவோர்ஸ் ஆச்சுன்ட்டு குழந்த வேணாம்னு சொல்லக்கூடாதுங்க. குழந்தைலாம் கடல் குத்த வரும். ஆமாம். என்னாச்சு? ஒன்றும் இல்லை வயன், சும்மா தான் கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு நீங்களும் வியும் கிளம்பி போயிட்டீங்க உங்கள் வீட்டுக்கு. உங்கள் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் தான் அவனும் போயிட்டான். நீங்கள் வந்து லூனா கிட்ட சொல்கிறீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு. லூனா வந்து உண்மையாவா? ஆமான்ட்டு அவ்வளோ சந்தோஷம் ஆகிட்டா. அப்போ நான் ஆன்ட்டி ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. இந்த படம் டேஸ் ஆகுது. இப்போ நீங்களும் வீணோட தான் பேசுவீங்க. வீண் ப்ரப்போஸ் பண்ணிட்டான் வயன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை கூட நான் என் குழந்தை பாட்டு பார்த்துக்கிறேன்ட்டு. நீங்கள் வந்து இல்லை வேணாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வயன் ப்ளீஸ் செட் ஆகாத இது உங்கள் குழந்தை கிடையாது. சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்கிச்சியா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம், ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் என்ன பேசுவாங்க தானே யோசிக்கிறீங்க. அந்த பேரண்ட் வந்து அங்கே பையன் வந்து செகண்ட் ஹஸ்பண்டா, அதுவும் குழந்தை வந்து அவன் குழந்தை கிடையாதுன்னு சொல்லி ஆட ஒத்துப்பாங்க சொல்லிங்க, அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. சொல்கிறான் இல்லடி என் பேரண்ட்ஸ் ஒத்துப்பாங்கன்னு நான் அவனையும் கேட்கல. இப்போ நீங்களும் லூனா வந்து பேசிகிட்ருக்கீங்க. லூனா வந்து ஏன்டி ஒத்துக்கலாம்டி, குழந்தை கேட்குது. லூனா சார் நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ நீங்கள் வந்து 8 months இருக்கீங்க, இன்னும் 1 month உங்களுக்கு டெலிவரி ஆயிடும்.
உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து டோர் பெல் அடிக்கு. நீங்கள் வந்து இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கு நீங்கள் வந்து ஜங்குக்கு இல்லை வி வி சாரிங்க, எனக்கு இந்த கன்ஃபியூஷன் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பிக்கப் பண்ணிக்கிறேன். வீடு நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து என்ன நான் எப்போ சொன்னேன், எப்போ வர நீ? அடா வந்துட்டேன் லேடி வா சொல்லிட்டு நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க. பார்த்தா நீங்கள் பின்னாடி பார்த்தா வியோடைய அம்மா. நீங்கள் வந்து வியோ அழுங்க அவங்க அம்மா ஃபோட்டோ காமிச்சிருப்பான். நீங்கள் வந்து ஆன்ட்டியா? ஆமாம். வாங்க ஆன்ட்டி உள்ளேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஏய் எது டென்ஷன் ஆகிட, ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்க. வாங்க ஆன்ட்டி உள்ளேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. இதான் வையனா வீசலப்படி அழகாக இருக்க. தேங்க்யூ ஆன்ட்டி. ஆன்ட்டி அத்தனை சொல்லு. என் எனக்கு என்ன பொண்ணுக்கு போகிற பொண்ணு நான் அத்தை தானே சொல்லணும். என் மருமாக்கு நான் அத்தை தானே சொல்லணும். என்ன அது மாதிரி பார்க்குறீங்க? எனக்கு சொல்லாமலன்னு தெரில, அழகாக இருக்க. என் பையன் நல்லா தான் இருப்ப. நீ அது என்ன ஆன்ட்டி எனக்கு ஆல்ரெடி அதெல்லாம் எப்படியே சொல்லிட்டான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த குழந்தை கூட அந்த பையன் தான். அண்ணா நம்ம நல்ல பொண்ணுன்ட்டு. எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ நல்ல பொண்ணு. அவன் அப்படி சொல்கிறான் நம்பிக்கையா, எனக்கு அது போதும். நீங்களும் பார்க்குறீங்க, உனக்கு டெலிவரி ஆகிட்ட 2 months அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், ஓகேவா? நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இல்லைன்னா உனக்கு பிடிக்காதம்மா அவனை உண்மையா? ஆன்ட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆன்ட்டி, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி. அப்போ எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா ஆன்ட்டி? அம்மா எனக்கு ஓகே, அவங்க அப்பாவுக்கும் ஓகே தான். நீ அவ்வளோலாம் யோசிக்க வேணாம். எனக்கு ஓகே ஆன்ட்டி. ஜங்கு வீக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும். டக்குனு உங்களை ஹக் பண்ண அவங்க அம்மா வந்து ஏய் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா? ஓகேம்மா சாரிம்மா. ஐயோ ஏன்னு சொல்லுங்க, எனக்கு சார் தரா நீங்கள் சிரிக்கிறீங்க. அது வரைக்கும் இந்த பையனை நான் ஊருக்கு கூட்டு போயிடாமா? நீங்கள் இருந்தால் ஒன்றும் டாச்சு கொடுத்துட்ருப்பான். கால் டேய் ஊர் மாமா ஊருக்கெல்லாம் வேணாம்மா. சரி ஊருக்கு வேணா, நான் இங்கே இருக்கேன். ஏம்மா? அப்பா தானே இருக்கு. அவன் தனியாக இருப்பான், நான் வந்து நாங்கள் பூச்சிக்கிறேன். என் மருமக டெலிவரி வருதுல்ல, நான் பார்த்துக்கணும் மருமக. நம்ம நன்றிம்மா சொல்லிட்டு தயாங்க வந்து பேக் பண்ணிக்கிறேன் அவங்க அம்மாவை. இந்த பாடி உங்களுக்கு 1 month முடிஞ்சிட்டு இப்போ டெலிவரியில் ஒரு குழந்தையும் ஒரு க்யூட் கேர்ள் பேபி. அந்த பாப்பா பேர் மிஞ்சி. நீங்கள் மிஞ்சி தான் வச்சுருப்பீங்க, கிம் மிஞ்சின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜியான் வச்சுருக்க மாட்டீங்க. எதுக்கு ஜியான், கிம்மே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கிம் தான் வச்சுருப்பீங்க, கிம் மிஞ்சின்ட்டு. ஜங்குக்கு வந்து அந்த பக்கம் பார்த்தா அவன் டிவோர்ஸாக தான் ஆயிருக்கும். ஆனால் சந்தோஷமாக தான் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு மீயா ஜங்குக்கு சீட் பண்ணிட்டு போயிருக்கோம். காசுக்காக தான் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிச்சு. காசு வந்தோடனே ஜங்குக்கு அந்த பொண்ணு விட்டு போயிருக்கோம். ஜங்குக்கு அந்த அப்போ தான் டிவோர்ஸ் ஆகிருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம். ஒரு பொண்ணு உண்மையாக லவ் பண்ண பொண்ணை போயிட்டு காசுக்காக இது பண்ணோம். நமக்காக ஒரு பொண்ணு இவ்வளோ நாள் காசுக்காக இருந்தா, இப்போ அவன் நம்ம விட்டு போயிட்டான்னு சொல்லி ஜங்குக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான். உங்களுக்கு தேடிருப்பான், ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வந்து எங்கே தான் இருக்காளோ, எனக்கு அவளை பார்க்கணும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் கடவுளே. நான் என்ன தப்பு பண்ணணும் மறைச்சிருக்கிறதில்ல, தயவுசெய்து எனக்கு திருப்பி அனுப்பிச்சுன்னு சொல்லிட்டு அழுகுறான். அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். இப்போ நீங்களும் வியும் வச்சுருக்கீங்க அந்த குழந்தைய. வி வந்து ஐயோ அழகாக இருக்காளே. அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்காள. க்யூட்டாக இருக்கா. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வியோடைய அம்மாவும் வராங்க. ஐயோ என்னுடைய பேட்டர் அழகாக இருக்கா. ஆமாத்த அழகாக இருக்கா. ஐயோ என் கண்ணே பட்டுரும் சொல்லி கண்ணெல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. வயன் சொல்லுங்க அத்தை. ஒரு 1 monthல கல்யாணம் ஓகேவா? ஓகே அத்தை.
நான் எல்லாம் ட்ரெஸ்ஸு நீ வீட்லேயே இரு, நானும் நீயும் லூனாவும் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறோம். ஓகே தான். உங்களுக்கும் நல்ல ஹாப்பியாக தான் இருக்குது இந்த மாதிரி வாழ்க்கை. ஃபஸ்ட்டு கல்யாணம் ஒரு மாதிரி ஏமாற்றிட்டான், ஆனால் செகண்ட் கல்யாணம் நம்மளுக்கே தேடி வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி 1 மந்த்தாக இருக்கும். இப்போ உங்களுக்கும் வீக்கும் கல்யாணம், நீங்களும் உட்காந்துட்டு இருக்கீங்க மண்டபத்தில். வந்து ஃபைனலி 1 இயருக்கு அப்புறமா என் கல்யாணம் நடவா போகுது. ஆ ஆமாம், எவ்வளோ நல்லா பிளான் சுற்றினேன். 1 மந்த் 2 மந்த்ஸ் முன்னாடி அதை அக்செப்ட் பண்ணேன். இப்போ கல்யாணம். பாரு, நம்ம குழந்தைய அங்கே நின்று பார்த்துட்ருக்கு அவங்க பாட்டி கையில் உட்காந்து. அழகாக இருக்காளே, ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கும் வீக்கும் கல்யாணம் இருக்கும். இப்போ ரிசப்ஷன் தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து தயம் என்ன, நான் என் லாயரை கூப்பிட்டேன். அதுக்கு என்ன, அவர் என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு கூட்டின்னு வர்றாராம். என்னது? தெரியல, கூட்ட வரேன்னாரு. சரி வரட்டோண்டி, கோவம் இல்லை. எனக்கு என்ன கோவம், என் பொண்டாட்டி கிட்ட வேற எனக்கு அது கோவம். இந்த இவனை புரிஞ்சிக்கவே முடியலடா. அதுதான் கிம் தயாங். கிம் தயாங் இழுக்க வேணாம். கிம் தயாங் இப்போ சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது உள்ளே ஒரு பர்சன் என்டர் ஆகிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டே வராங்க. பார்த்துட்டு என்னை மன்னிச்சிடு வயன், என்னை மன்னிச்சிடு. நாளைக்கு 3rd பார்ட், ஃபைனல் பார்ட். ஓகே, பார்க்கலாமா? ஃபைனல் பார்ட் பார்க்கலாமா? பாய் பாய், ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம். டாட்டா.